சாருக்கு போன போடு. உங்களுக்கு போன் வரும். ஹலோ சார், நீங்க அனுப்பின லொகேஷனுக்கு வந்துட்டோம். மண்டபத்து வாசல்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொன்னீங்கன்னா உள்ள வந்துருவோம். அங்கே இரு. உனக்கு மித்ரான்னு ஒருத்தங்க கால் பண்ணுவாங்க. அவங்க எப்போ உன்னை உள்ள வர சொல்றாங்களோ அப்ப வந்து வேலையை முடிச்சுட்டு போயிரு. ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரி அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். சரி. மண்டபத்துல கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. யாருக்கும் எந்த டவுட்டும் வந்துடக்கூடாது. என்ன? ஓகே சார், அதை நான் பாத்துக்கிறேன் சார். ஓகே. மித்ரா, மித்ரா. ஐயோ, நந்தினி தான் வரான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பாட்டி காணோங்கிறத நோட் பண்ணிருப்பா. கேடுறான்னு சுதாகர், அவளுக்கு சந்தேகம் வராத மாதிரி சமாளிச்சு அனுப்புனா போதும். சரி, போய் கதா பாத்துக்கிறேன். மித்ரா. நந்தினி வா, உள்ள வா. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமா நந்தினி. பாட்டி எங்க? என்னாச்சு? காலையில இருந்து பாட்டியை காணோம். மண்டபம் ஃபுல்லா நான் தேடி பார்த்துட்டேன். ஆளே காணோம். ஃபோன் பண்ணா லைனுமே போகல. நந்தினி, பாட்டி உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? ஏன் இல்ல? என்ன விஷயம்? இல்ல, மித்ராவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு கோயில்ல ஏதோ வேண்டுதல் வச்சிருக்காங்களாம். முகூர்த்தம் முடியறதுக்குள்ள கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி அவங்க காலையிலேயே கிளம்பி போயிட்டாங்க. ஓ, கோவில் போயிருக்காங்களா? ஆமா. என்ன, ஏன் எதுக்கு இப்ப நீ பாட்டியை தேடிட்டு இருக்க? இல்ல, பாட்டியை காணோம்னு கேட்டேன். ஆமா மாமா, எந்த கோவில் போயிருக்காங்க? மாமா இங்க பாரு, பாட்டி எந்த கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அது இப்போ ரொம்ப முக்கியமா? கல்யாண வேலை ஏகப்பட்டது இருக்கு. அவங்களும் கோயிலுக்கு போயிட்டாங்க. நீ போய் மீனா கூட சேர்ந்து புரோகிதம் பண்றவங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. பாட்டி வந்துருவாங்க, நீ வேலையை பாரு. போ. சரிங்க மாமா. மித்ரா. என்ன நந்தினி? ஒன்னும் இல்ல, எனக்கு என்னவோ ஒரு மாதிரியா இருக்கு மித்ரா. எனக்கு என்னன்னே தெரியல.